ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரைடே மார்க்கெட் எப்படி முடிஞ்சுது அப்படின்றத நம்ம ஒரு ப்ராடர் மார்க்கெட்டில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 35 ஸ்டாக் வந்து லாங்காகவும் அண்ட் ஒரு 47 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவராகவும் முடிஞ்சிருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இந்த ரெண்டு விஷயங்களும் மார்க்கெட்டு கொஞ்சம் புல் சைனை கொடுக்குறது. நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு 80-85 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் மாதிரி இருக்குது. பட் நம்ம ஷார்ட்டை கன்சிடர் பண்ணும்போது 88 ஸ்டாக் வந்து ஷார்ட்டுக்கும் அண்ட் 50 ஸ்டாக் நியராக வந்து பார்த்திங்கன்னா லாங் அண்ட் வெண்டிங்கும் இருக்குது. நியர்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 140 ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷார்ட் மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்கலேஷன் நியூஸை முன்னிறுத்தி இந்த மாதிரி வீக்கெண்டில் பெருசாக வந்து போக வேண்டாம், இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதி பொசிஷனை நெகட்டிவில் கூட வச்சுருக்கலாம்னு சொல்லிட்டு மேபி பொசிஷனை வந்து வச்சுருக்கலாம். நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நிஃப்டி அந்த 24,350 விட்டு எங்கேயுமே நகர மாட்டுது. ஸோ அங்கேயே சுற்றிக்கிட்டு மார்க்கெட் இருக்குது. நேற்று ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் ஆச்சு மார்க்கெட்டு. அங்கேருந்து அகைன் செல் பண்ணி மார்க்கெட்டை வந்து கீழே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ வேலைக்கிழமையே நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி மார்க்கெட்டில் வால்டலிட்டி இருக்கும். பிகாஸ் வந்து ப்ரீமியம் ஆப்ஷனில் வந்து அதிக ப்ரீமியம் வந்து பெய்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதனால் வந்து வால்டைல் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு கேப் அப் தான். அந்த கேப் அப்பை பிடிச்சிட்டு மார்க்கெட் ரொம்ப வேகமாக மேலே போச்சு. ஓகேங்களா? ஸோ அந்த வேகம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியலை. ஓகேங்களா? நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும் மார்க்கெட் ஏறும் போதே வால்டலிட்டியுமே ரொம்ப அதிகமாக ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஏறிக்கிட்டு இருந்தது. ஸோ இதுவே ஒரு சைனு மார்க்கெட் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா மேபி அங்கேருந்து கொஞ்சம் கரெக்ட் ஆகலாம். நான் 100 பாயிண்ட் தான் எதிர்பார்த்தேன். மேபி அந்த 24,500 நிறைய புட் ஆப்ஷன் வந்து இருந்தது. அதையும் உடச்சி மார்க்கெட் 400க்கு வந்தது, 300க்கு வந்தது, 240 வரைக்குமே வந்துட்டு அகைன் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஏறி இறங்கி ஒரு மாதிரி கன்சாலிடேட்டாக போயிடுச்சு. பட் மார்க்கெட் வந்து நல்லாவே வந்து வால்டைலாக இருந்தது அப்படின்ற மாதிரி தான் சொல்லி ஆகணும். நாளைக்கு நிஃப்டிக்கு ஒரு 320 பாயிண்ட் வந்து ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வச்சிருக்கு. ஒரு 480லேருந்து நியராக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 160 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் டேயில் வந்து கரைஞ்சிருக்கு. அது ஒன் டேன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு நாள் லீவ் அப்படின்றதுனால அதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு 160 பாயிண்ட் வந்து நிஃப்டியில் ப்ரீமியம் டிகே ஆச்சு. சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நியராக ஆல்மோஸ்ட் ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே. ஓகேங்களா? ஆனால் நமக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் இவ்வளோ தூரம் நமக்கு தெரியாது மார்க்கெட் வந்து இவ்வளோ ஏறிட்டு அகெயின் அதே அந்த 24,350 கிட்டே வந்து வரும்னு சொல்லிட்டு தெரியாது. சென்செக்ஸில் நல்ல ஒரு ப்ரீமியம் இருந்தது. பட் அங்கே 1000 பாயிண்ட்டை போயிட்டு அகெயின் தான் அந்த 1000 பாயிண்ட் வந்து மார்க்கெட் இறங்குச்சு. பட் நம்மளால் அந்த ஸ்ட்ராடெல்லாம் வச்சுருக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. அதுதான் வால்டலிட்டி. ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் அப்பில் இருக்குது. பட் வந்து 24,500 காலோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நியர்லி ஒரு 79 லட்சம் குவான்டிட்டி வந்து இருக்குது. இது கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இருக்குது. என்ன வந்து நாளைக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏன்னா வந்து இன்னும் 4 நாள் இருக்குது நிஃப்டிக்குன்னு சொல்லும்போது அந்த ப்ரீமியம் வந்து விச் இஸ் 70+ இருக்குது. பட் அதில் ஒரு நியர்லி 79 lakh ஓஏ இருக்கும்போது அங்கே வந்து கஷ்டமாக இருக்கும். இஃப் இன்கேஸ் கேப் டவுன்லாம் ஆச்சு அப்படின்னா நான் வந்து கேப் டவுன் ஆனாலும் மார்க்கெட் வந்து செல் ஆகும் அப்படின்றதையும் நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி. அண்ட் சென்செக்ஸோடைய இந்த ஸ்ட்ராடல் மட்டும் பார்த்துடலாம். பிஃபோர் டேல கிட்டத்தட்ட 1363 ரூபா அந்த பாயிண்ட்டு. ஸோ எண்ட் ஆஃப் டே வந்து எவ்வளோனா 877 ரூபா, நியர்லி 477 ரூபா டிகே வந்து கிடச்சிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு ஃப்ரைடே கூட டஃப் தான். ஓகேங்களா? ஒரு பாயிண்டில் 951 இருந்தது, அது 1027 மாறிச்சு. அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டிகே. ஸோ நியர்லி 1027லேருந்து ஒரு 200 பாயிண்ட் டிகே அகெயின் வந்து ஒரு 50 பாயிண்ட் ஏறி இருக்குது. பட் சின்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடமும் போயிட்டு வந்திருக்கு. அந்த 80,000லேருந்து 81,000 வரைக்கும் மேலே கீழே போயிட்டு வந்ததுனால ட்ரேடிங் வில் பி டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டிகே ஓவராலாக பார்க்கும்போது இருந்திருக்கு. அண்ட் நிஃப்டியில் ஆப்ஷன் செயினை பார்த்தோம் அப்படின்னா 24,300 அட் த மணி அங்கே தான் வச்சுருக்கு. ஸோ நியர்லி ஒரு ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 320 பாயிண்ட் ஸ்ட்ராடல் ப்ரீமியம். ஸோ மேலே ஒரு 320லேருந்து 350 பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 350 பாயிண்ட்டுக்கும் ரேஞ்ச் மேபி இருக்கலாம். ஸோ ஸ்கியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ளாட் டு அப்சைட் மாதிரி தான் இருக்குது. நியராக வந்து பார்த்திங்கன்னா 24,600 வரைக்குமே பயம் பெருசாலாம் இல்லை. ஸோ அதுவரை மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ஒரு ட்ராவல் கூட பண்ணலாம் அப்படின்றது தான். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட ஒரு 130 பாயிண்ட் க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம். மேபி வந்து எனக்கு தெரிஞ்சு 130ன்றது 150 பாயிண்ட் கேப் அப்பாக கூட ஓப்பன் ஆகலாம். இதுக்கு நடுவில் எந்த நியூஸும் வராமல் இருக்கணும். அப்போது இந்த ஒரு கேப் அப் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் செல் பண்ணலை. கீப் ஆன் வந்து அவங்களுடைய எஃப்ஐயோடைய கேஷில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ டெஸ்பைட் வால்டைல் இருந்தாலும் எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சரில் அவங்களோட டைரக்ஷன் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக இருந்தாலும் ஒரு சைடு தான் இருக்குது. அது வந்து அப்சைட் அப்படின்றது மட்டும் தைரியமாக சொல்லலாம். எஸ்என் நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.
ஸோ செக்லிஸ்ட்டை பார்த்துடலாங்க. ஸோ இந்தியா விக்ஸ் ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிஞ்சிருக்கு. அது எதுவும் பெருசாக இண்டிகேட் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல. நிஃப்டி ஸ்ட்ராடல் ஒரு 322 பாயிண்ட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ப்ரீமியம் அதிகம் தான். ஸோ அதுக்கேற்ற ஒரு வால்டாலிட்டி 300 பாயிண்ட்டுக்கு இருக்கலாம். ஸோ சென்செக்ஸ்க்கு நியராக வந்து ஒரு 877 பாயிண்ட் இருக்குது. ஸோ அங்கேயும் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வால்டைல் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ ஸ்கியூவை பொறுத்த மட்டுக்கு ஒரு ஃப்ளாட் டு அப்சைட் தான் இருக்குது. எந்த ஒரு பயம் பெருசாக வந்து எனக்கு இதுவரையும் தெரியல. லெட்ஸ் சி. அண்ட் டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. கூடவே அந்த பிபி டைனமிக்கோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் நம்ம எடுத்துக்கலாம். 24,500 எனக்கு தெரிந்து ஒரு இமீடியட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் அங்கே போய் டச் ஆச்சு அப்படின்னா மேபி சின்னதாக செல் ஆஃப் ஆகலாம் அப்படின்றதும் சொல்லிக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு நிஃப்டி இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்குது, இந்த கேப்பும் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. மேபி வந்து ஷார்ட் வந்து இருக்கலாம் அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது. பட் பெரிய அளவு இருக்காது சின்ஸ் வந்து ஷார்ட் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியும் அதே தான், மார்க்கெட் இறங்கியிருக்கு, ஃப்ளாட்டாக இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கரைஞ்சிருக்கு. அண்ட் இதோட பாயிண்ட்டும் ஸ்லைட்டாக இறங்கியிருக்கு. மேபி இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லாங் அன்வைண்டிங்காக கூட இருக்கலாம். கீப் ஆன் லாங் அன்வைண்டிங்காக அப்படின்றது வந்து தெரியல. பிகாஸ் மார்க்கெட் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது அப்படின்றதுனால பெருசாக இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ எடுக்க முடியாது. ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று அது மேலே ஓடிடணும் இல்லை கீழே ஓடிடணும். ஸோ ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் தான் இந்த ஃபியூச்சர்ஸ்க்கான அந்த ஓஐ வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டாக தெரியும்னு சொல்லலாம். பட் மிட் கேப் நிஃப்டி 0.6% இறங்கியிருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கு. அண்ட் இந்த ப்ரீமியமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் வர்சஸ் ஃபியூச்சர்ஸ் ப்ரீமியமும் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மேபி எனக்கு மிட் கேப் நிஃப்டியில் ஷார்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுதுங்க. பார்க்கலாம். பட் பிசிஆரை பார்க்கும்போது நிஃப்டி நல்லாவே ஷேடாக இருக்குது. கண்டிப்பாக நிஃப்டியில் கால் செல்லிங் இருக்குது. பேங்க் நிஃப்டிக்கு அப்படியே தான் ஹோல்ட் ஆகுது. அண்ட் மிட் கேப் நிஃப்டிக்கு 1. ஸோ மந்த்லி எக்ஸ்பைரியில் பெரிய அளவு சேஞ்சஸ் பெருசாக இருக்காதுங்க. ஓகேங்களா? ஸோ அடித்து வச்ச அந்த குவான்டிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சாலே போதும். ஸோ டே ஆக தான் அங்கே கூட்டம் வரும். ஸோ அதனால் மிட் கேப் நிஃப்டியும் அண்ட் பேங்க் நிஃப்டிலும் பெரிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஓஐ பெரிய அளவு வந்து சேஞ்சஸ் ஆகாது. ஓகேங்களா? பட் நிஃப்டிக்கும் சென்செக்ஸ்க்கும் மாறலாம். அண்ட் குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டே அப்பாக இருக்குது, அங்கே ஃபியூச்சரும் அப்பாக இருக்குது. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி கூட ஏறி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் வந்து க்ரீனில் இருக்குது. பார்க்கலாம், மேபி கேப் அப் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இதுவரையும் தோணுது. ஸோ கிரிப்டோ இதுவரையும் ஓகே, பெரிய அளவு அங்கே சேஞ்சஸ் எதுவும் இல்லை. சண்டே ஒரு ஆஃப்டர்நூன் ஒரு 12:30 1 o'clock மேலே சவுதி அண்ட் இஸ்ரேல் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. மேபி அங்கே க்ரீனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். investing.comல உங்களுக்கு லைவாக அப்டேட் ஆகும். ஸோ அதை ஒரு வியூவாக எடுத்துக்கோங்க. அண்ட் 24,350 ஏதோ ஒன்று இருக்குங்க. ஸோ அதை விட்டு மேலேயும் போக மாட்டேது, கீழேயும் வர மாட்டேது. சம்திங் ஏதோ இருக்குது அதில். இதே வால்டாலிட்டி கண்டிப்பாக ஃப்ரைடேயோட வால்டாலிட்டி நாளைக்கும் இருக்கும் அப்படின்றது வந்து நான் எதிர்பார்க்குறேங்க. பட் கன்க்ளூஷன் பொறுத்த மட்டுக்கு இது வரைக்கும் எனக்கு எல்லாமே நல்லதாக மாதிரி தான் இருக்குது. ஒன்று அந்த கால் சைடு ஓஏ இருக்கிறது மட்டும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. எப்போவுமே புட்டு இருக்கும், மார்க்கெட் வந்து கீழே அடிச்சு விடுவானுங்க. பட் இப்போ கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஏறி இருக்குது அப்படின்றதுனால மேபி ஒரு கேப் அப் இருந்தாலும் ஈஸியாக அந்த கேப் அப்லாம் வந்து செல் ஆஃப் ஆகலாம் அப்படின்றது தான். நான் அதை வந்து செல் ஆன் ரைஸாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட எதிர்பார்க்குறேன். பட் பார்க்கலாங்க மார்க்கெட் எப்படி வந்து நாளைக்கு இருக்கும்ன்ட்டு. அதுக்கு நடுவில் ஏதாவது நியூஸ் வந்தால் கண்டிப்பாக வியூ வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்க விஷயம் தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.